ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்? நம்பிக்கை துரோகம். அதாவது பொதுவாக நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக சம்மந்தமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் கெட்ட விஷயம் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். இந்த நம்பிக்கை துரோகம் எந்த மாதிரிலாம் நடக்கும், எந்த மாதிரி இருந்தால் இந்த நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நடக்க போகுது, யாரெல்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதோட அப்படி பண்ணுனா அதுலேருந்து எப்படி நம்ம ரெக்கவர் ஆகி வெளியே வர்றது, அவங்கள என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நம்ம பேசிடுவோம். ஓகேவா? பொதுவாக லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் அங்காங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சொல்லப்போனால் நல்ல விஷயத்துக்கு ஈக்குவலாகவும் கெட்ட விஷயங்கள் நடக்குது. இதில் ஏமாத்துறது, ஏமாற்றப்படுறது, சோகம், கவலை, துக்கம், நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நடக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் எப்படிலாம் நடக்குது, எந்த மாதிரிலாம் இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவ் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நிறைய பேர் கண்டினியூஸாக வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புரியும். அதே மாதிரி உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை லைஃப்ல ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்ததாலும் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பொதுவாக நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற வந்து எப்படி இருந்தா நடக்கும்? ஒருத்தரை முழுமையா நம்பிட்டோம் அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? ஒருவேளை நல்லவங்களா இருந்தா ஓகே, ஒருவேளை கெட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது நமக்கு தெரியாம இருக்கிறாங்க, மனசுக்குள்ளேயே அதை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. சரி, இது அவங்க யாருக்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் நடக்க போகுது அப்படின்னா முழுமையா ஒருத்தவங்களை நம்புறவங்களுக்கு, அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கும். சரி, இதையும் தாண்டி எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்பிக்கை துரோகத்துல வரும் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ஒரு தேவைக்காக பழகுறாங்க, இல்லைன்னா அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள எப்படி கழட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க முழுமையா இவங்களை நம்ப வச்சு அந்த விஷயத்த, தேவையான விஷயத்த அடைஞ்சதுக்கு அப்புறமா உங்களை கழட்டி விட்டுருவாங்க. இல்லை உங்க மேல ஏதோ ஒரு பழியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைய சொல்லி உங்களை வந்து அதுல இருந்து பிரிச்சிருவாங்க. இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். இப்போ வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பா ஆகட்டும், இல்லை ஒரு பொருள் கொடுக்கல் வாங்கல இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மனசு ரீதியான ஒரு விஷயங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், இப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகம் நடக்கும். அப்புறம் ஒருத்தங்களை வந்து முழுமையா நம்ப வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து உன்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உன்னை நம்ப வச்சு கடைசியில வந்துட்டு அவங்களை எப்படியாவது ஒரு விஷயத்துல கழட்டி விடணும் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அவங்களை கழட்டி விடுறது, இதுதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்துல வரும். இது இல்லாம இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து உன்னை உண்மையா லவ் பண்றேன், நான் வந்து கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன், நீ என்ன பண்ணாலும் பொறுத்துப்பேன் அப்படின்னு என்னென்னமோ ஆசை வார்த்தைலாம் சொல்லி லவ் பண்ணுவாங்க. விரட்டி லவ் பண்ணுவாங்க. ஆப்போசிட்ல அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், அவங்க வேணான்னு சொன்னாலும் அவங்கள தேடி தேடி போய் லவ் பண்ணுவாங்க. கடைசியில பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, என்னோட ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கு, நான் லைஃப்ல செட்டில் ஆகணும், நான் வீடு கட்டணும், நான் வந்து ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் போயிட்டு வர்றேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ வெயிட் பண்ணினா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் நான் போயிட்டு என்னோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நல்லவ மாதிரியே பேசி, அதாவது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன், நல்லவங்க மாதிரியே பேசி அவங்கள அவாய்ட் பண்றது. இது எப்படின்னா, இது வந்துட்டு ஒருத்தவங்க வந்து நீயே அவங்க வாயாலேயே நீ வேணாம் அப்படின்னு சொல்ல வைக்காம சொல்ல வைக்கிறது, சரியாம சொல்லாம சொல்ல வைக்கிறது, சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு விதம் வந்துட்டு. இன்னொன்னு,
சில சொல்ல முடியாத விஷயங்கள்ல வந்துட்டு அவங்க எதிர்பார்த்திருக்கலாம். அதனால ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தலாம். அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த விஷயம் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்கள டோட்டலா அவாய்ட் பண்ணிடுறது. ஃபோன்ல பிளாக் பண்ணிடுறது, நம்பர் பிளாக்கு, கான்டாக்ட் இல்ல, பேசுறது இல்ல, மூஞ்சி திருப்பிட்டு போறது. அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் போய் அவங்க கிட்ட ஏதாவது கேட்டாலோ பேசினாலோ மற்றவங்க கிட்டலாம் சொல்லி பெரிய பிரச்சனையா உருவாக்கி அவமானங்கள்ல பண்றது. ஸோ இது ஒரு வகையான நம்பிக்கை துரோகம். இந்த மாதிரி பலவிதமான நம்பிக்கை துரோகங்கள் வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்க்க முடியுது. ஏன்னா நான் இது நாள் வரைக்கும் லைஃப் கோச்சிங் வந்து ரிலேஷன்ஷிப் கோச்சிங்ல வந்து நிறைய பத்திட்ட பேசணும் போது எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏமாத்திட்டான், நிறைய சொன்னான், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னான், ஆனால் லவ் பண்ணல, விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணதான், அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டான். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம், என்கிட்ட பேசியிருக்கவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகங்கள் இருக்கு. சரி, இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்றது? சரியா? அப்படிங்கிற சாப்டருக்குள்ள வருவோம். ஒண்ணு, அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும். நீ பண்றது தப்பு, நான் இந்த மாதிரி நிலைமையில இருந்தேன், உன்னை பிடிச்சிதான் நான் உன்னை நம்பிதான் வந்தேன், நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்க மனசை மாத்தலாம். இல்லைன்னா அவங்க அப்படிதான், அவங்க கேரக்டர் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வர்றது நல்லது. சரியா? இந்த 2 விஷயத்த மட்டும் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம கழட்டி விடணும், நம்ம கூட வந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட நம்ம நெருங்கும் போது நம்மளோட மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னா, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்டர்னலாகவும் சரி, மன ரீதியாகவும், எக்ஸ்டர்னலாகவும், உடல் ரீதியாகவும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க கிட்ட வந்து நம்ம ஒண்ணு சேரணும், பேசணும், பழகணும் அப்படின்னு தான் நாம நினைப்போம். ஆனா அவங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்க வரவே கூடாது, அவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரியா? அவங்களோட ஒரே குறிக்கோள் நம்மள கழட்டி விடணும், நீங்க பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறதா அவங்களோட ஒரே குறிக்கோள். அதனால என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் கிட்ட நம்ம நல்லதையோ இல்ல சந்தோஷத்தையோ எதிர்பார்க்க முடியாது. சரி, இப்போ அந்த சாப்டர் முடிஞ்சது. அடுத்தது நம்ம எப்படி அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறது? ஏன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம சிரிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போமா? கிடையாது. நம்ம அழுவோம், புலம்புவோம், நமக்குள்ள நிறைய பேசுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இது நம்மளுக்கு நடந்திருக்க கூடாது, அவன் அப்படி பண்ணியிருக்க கூடாது, அவங்க நான் ரொம்ப நம்பினேன், அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய விதவிதமா கடந்த காலத்துல விஷயங்களை நினைச்சு நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லி நம்ம புலம்புவோம். அது மாதிரிலாம் பண்ணுவோம். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதுல இருந்து கூடி சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வர்றது தான் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்மளை ஏமாத்தினவங்க, நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா, ஜாலியா அவங்க லைஃப் முன்னேற்றுறதுக்கான வழிகளை பார்ப்பாங்க. ஆனா நாம அந்த நிகழ்வுகளை, அந்த ஈவெண்ட்டை நினைச்சு 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 அழுதுகிட்டே இருப்போம், கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். இப்போ வந்து நம்ம லவ் ரிலேஷனான விஷயங்கள், ஈர்ப்பு விதியில ரிலேஷன்ஷிப்பை ஒன்று சேர்த்துறதுனால நீங்க பேசணும். ஏன் நீங்க இன்னைக்கு இதை பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா அது காரணம் இருக்கு. ஈர்ப்பு விதி, ஒன்று சேரணும், பாசிட்டிவ் திங்கிங், இது மட்டுமே பேசிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது கேட்கவே முடியாது. ஆப்போசிட்ல என்ன நடக்குது, அதுக்கு என்னென்ன வழிகள், எப்படி மாறணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு முழுமையா இந்த வீடியோஸை வந்துட்டு நம்ம பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து நீங்க அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம லைஃப்ல நம்ம என்ன நாம யாரு, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்களும் உங்களோட லைஃப்பை வந்து முன்னேற்றணும். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் நம்ம லைஃப்ல இனிமேட்டு நடக்கக்கூடாது. யாரையும் அவ்வளோ சீக்கிரமா நம்பிடவும் கூடாது. அவங்க முழுமையா நல்லவங்களான்னு பார்த்துதான் முழு மனதோட நம்பணும் அப்படிங்கிற ஒரு பாடமா இதை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க வந்து லைஃப்ல எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்ணணும். உங்களோட படிப்பும் சரி, வேலையும் சரி, தொழிலும் சரி, எல்லாத்தையுமே வந்துட்டு சரி கட்டணும். கடந்த கால நிகழ்வுகள் வந்து மறக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களை வந்து 100% முழுமையா பாதிக்கும். இயங்க விடாம, மூவ் பண்ண விடாம பாதிக்கும். அதை வந்து முழுமையா மறந்துட்டு லைஃப்பை வந்துட்டு முன்னேற்றுறதுக்கான வழிகளை பார்க்கறது ரொம்ப நல்லது. சரியா? மென்டல் ப்ரெஷர் கொடுக்கும், மன ரீதியான ப்ரெஷர் கொடுக்கும், உடல் ரீதியான பிரச்சனை, நோவு நொடி நிறைய வரும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் மறந்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா
இந்த அதாவது நம்ம லைஃப்ல என்ன அவங்கள விட நம்ம லைஃப்ல முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு குழிக்குள்ள திரும்பவும் போய் விழுக மாட்டோம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதிகமாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. அவங்க பர்மிஷனோட நம்ம சேனல் அப்லோட் பண்ணலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.